கடலை மாவு அரிசி மாவு இதெல்லாம் போடாமல் எண்ணெய் குடிக்காத சிக்கன் 65 வந்து செஞ்சுருக்கோம். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். வீடியோ முழுவதும் நீங்களும் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு எம்எஸ் குக்கிங் 69 சேனல். இன்றைக்கி சிக்கன் 65 தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருளாக என்னென்னங்கிறது பார்த்துடலாம். ஒரு 1/4 சைஸ் வந்து லெமன் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 65 மசாலா இதுங்க தேவையான அளவு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உப்பெல்லாம் தேவையில்லை, ஏன்னா மசாலா பொடியிலே உப்பு எல்லாமே இருக்கும். அடுத்து கொஞ்சமாக சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து நல்லா கழுவி மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்குங்க. இப்போ வாங்க எப்படி மிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் அளவாகவே போடுங்க, நிறைய போட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் அது காரம் வந்து தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ இதை அப்படியே மேலோட்டமாக நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன், பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்ச பொடிகள் எல்லாமே கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் கிட்ட வந்து நல்லா காத்தோட்டமான இடத்துல வச்சு காய வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம சிக்கனை வந்து ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப தூரத்தில் நின்று நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப எண்ணெய் குதிச்சு வெளியே தெரிக்கும். அதனால் பக்கத்தால் வச்சு போட்டுக்கோங்க. சிக்கனை பொரிக்கும் போது நெருப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா சீக்கிரமாக மேலே கருகிடும், ஆனால் உள்ளுக்குள்ள வந்து வேகாமல் இருக்கும். இப்போ ஒரு டைமுக்கு இந்த அளவு சிக்கன் போட்டால் போதும். சமையல் எண்ணெய் எந்த எண்ணெய்னாலும் நம்ம சிக்கன் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். பபிள்ஸ் நிறைய வருது. அந்த பபிள்ஸ் வந்து அடங்குற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். வெந்துருச்சு, பொரிச்சு எடுத்தாச்சு. இதே மாதிரி நம்ம மசால் பொடி தடவி வச்சுருக்க எல்லா சிக்கனுமே வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். 1 by 1 பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக பொரிச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக சாஃப்டாக மாவு மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கு. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.